சென்னை வில்லிவாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி கழிவறைக்குள் மர்ம நபர் புகுந்து மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்ற சம்பவம் பெற்றோரை பதற்றமடைய வைத்துள்ளது. வில்லிவாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் கழிவறைக்கு சென்ற 6ஆம் வகுப்பு மாணவியை நோட்டமிட்ட வடமாநில இளைஞர் வாயை பொத்தி தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு வற்புறுத்தியுள்ளார். அப்போது அங்கு வந்த மற்றொரு மாணவி கூச்சலிட்டதால் சிறுமியை விட்டுவிட்டு தப்பியுள்ளார். இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் அளித்த தகவலின் அடிப்படையில் வில்லிவாக்கம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விடிய ஆட்சியில் பள்ளி வளாகத்தில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்ட சம்பவம் பெற்றோர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் பொம்மை முதல்வரின் சகோதரர் வீட்டிற்கு அருகே மாநகராட்சி சார்பில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் அடிக்கடி வாகனங்கள் சிக்கிக் கொள்வதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவது தொடர்கதையாகியுள்ளது. மூக்க அழகிரி வீட்டிற்கு செல்லும் லட்சுமிபுரம் சேசுமகால் சாலையின் பிரதான பகுதியில் குடிநீர் குழாய் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படாமல் உள்ளன. இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள அரிசி அரவை ஆலைக்கு செல்லும் லாரி ஒன்று நீண்ட நேரமாக பள்ளத்தில் சிக்கிக் கொண்டதால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் முதல் அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் அவதிக்குள்ளாகினர். சொந்த குடும்பத்தில் நிலவும் பகைமை காரணமாக விடிய அரசின் முதலமைச்சர் சகோதரர் வீடு அமைந்துள்ள சாலைகளை முறையாக பராமரிப்பு செய்யாமல் மக்களை வஞ்சிக்கிறாரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.